19ஆம் தேதி டிசம்பர் மாதம் செவ்வாய்க்கிழமை இரவு 10:30 மணிக்கு மு.க. ஸ்டாலின் அவர்களை தமிழக முதலமைச்சரை பிரதமர் நரேந்திர மோடி தன்னுடைய இல்லத்தில் சந்திக்க இருக்கிறார். காரணம், இன்று வியாழக்கிழமை காலை பொன்முடி அவர்கள் மந்திரியாக நீடிப்பாரா என்று கூட சந்தேகம். இன்றுதான் தீர்ப்பு வந்துவிட்டது, விடுதலை ரத்தாகிவிட்டது. ஆக மு.க. ஸ்டாலினுடைய மந்திரி சபையை ஆட்டம் காண்டி வருகிறது. ஒரு பிழிஞ்சு எடுத்துருவார், நல்லா எடுத்துருவார், அவர் புரிஞ்சிடும். ஆனால் சென்னை செல்வதற்குள்ளாகவே என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கண்டிப்பாக அடுத்த வாரத்திலிருந்து தங்களுடைய பணிகளை ஆரம்பித்து விடுவார்கள். சென்னையில் இப்பொழுது உதயநிதி ஸ்டாலினை கட்டுப்படுத்தினால் மு.க. ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவிப்பார்கள் பல பாஜகவினர். காரணம், உதயநிதி ஸ்டாலினால தான் காங்கிரஸ் வலுவாளருக்கு தோல்வியுற்றது. டி.ஆர். பாலு அவர்கள் தன்னுடைய பொது நலனை பாதுகாப்பதற்காக பாஜகவுடன் நெருக்கமாக இருக்கிறார் என்று சில திராவிட முன்னேற்ற கழக எம்பிக்களை கூறுகிறார்கள். காரணம், எல்லாருமே ரைடு வருதுங்க. ஒரே ஒரு வரியில் முதலமைச்சருடைய டெல்லி பயணத்தை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், ரியல் ஒன் வாய்ஸ் உறவுகளுக்கு, நண்பர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் நீண்ட நெடிய காலமாக பத்திரிகை உலகில் வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய, அதுவும் குறிப்பாக இந்தியாவுடைய தலைநகர் டெல்லியில் நடக்கக்கூடிய சம்பவங்களை நம்முடைய ரியல் ஒன் வாய்ஸ் வாசகர்களுக்கு துல்லியமாக கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ராஜகோபாலன் சார் அவர்கள். வணக்கம் சார். நமஸ்காரம். நமஸ்காரம். சிவா அவர்களுக்கும் நெல்லை சிவா அவர்களுக்கு என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோள் என்ன என்று கேட்டால், என்னுடைய முதுமையிலும் ஒரு ஆர்வம் துடிப்பிலும் நெல்லை சிவா போன்ற இளைஞர்களிடம் நான் பேசுவதற்கான ஒரு வாய்ப்பு கொடுத்ததற்கு ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கும் தலைமைக்கு பீடத்திற்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் சார். சார், உங்க உடல்நிலை எப்படி சார் இருக்குது? ஆனா கொஞ்சம் உடல்நிலை நடுவில் சரியா இருந்தது. ஐ ஹேட் சம், கையில கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். இப்போ கொஞ்சம் குளிர் தான் ரொம்ப வந்துச்சுங்க, ரொம்ப குளிருங்க. ஒரு 3 டிகிரி இப்போ ஆயிடுச்சு. இன்னைக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. இருந்தாலும் கையில கிளவுஸ் யூஸ் எல்லாம் வச்சுட்டு நம்ம பேசும்போது கூட இந்த கிளவுஸ் வச்சுட்டு இதை கையில போட்டுருந்தா பேச முடியுது, இல்லாம பேச முடிய மாட்டேங்குது. சார், இப்போ தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்துல வெள்ள பாதிப்புகள் அதிகம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில பிரதமர் அவர்களை சந்திப்பதற்காக டெல்லி வந்திருக்காங்க சார். இப்போ டெல்லியில என்ன சார் நடந்துட்டு? இன்று காலை மிஸ்டர் மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்கள் பேராசிரியர் அன்பழகனுடைய நினைவு நாளானது தமிழக இல்லத்தில் அவருடைய புகைப்படத்திற்கும் மரியாதை செலுத்தி அதில் ஒரு குறிப்பு எழுதியிருக்கிறார். திராவிடத்தை தோலோற்றுவோம், சனாதனத்தை ஒழிப்போம் என்றெல்லாம். ஸோ ஆக மொத்தம் திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய கொள்கையிலிருந்து வெளியேப்படாது இருக்கிறார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய டெல்லி விஜயம் என்பது அரசியல் வாய்ந்தது. இந்தி கூட்டணியில் தான் அவர் இருக்கிறேன் என்று நிலைநாட்டினாலும், இன்று இரவு 19ஆம் தேதி டிசம்பர் மாதம் செவ்வாய்க்கிழமை இரவு 10:30 மணிக்கு மு.க. ஸ்டாலின் அவர்களை தமிழக முதலமைச்சரை பிரதமர் நரேந்திர மோடி தன்னுடைய இல்லத்தில் சந்திக்க இருக்கிறார். காரணம், இன்று முழுக்களும் அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் இருக்குது, மு.க. ஸ்டாலினுக்கு அப்பாயின்மெண்ட் இருக்குது. ஆனால் தமிழகத்தில் இருப்பதை பற்றி மிக மிக அக்கறையுடன் முதலமைச்சரிடம் தெரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த அப்பாயின்மெண்ட் கொடுத்திருக்காங்க. மிக முக்கியமான திருப்பு முனையாகத்தான் நான் கருதுகிறேன். மத்திய அரசாங்கத்திலிருந்து அதிகமான பொருட்களும் அதிகமான பேரிடர் சம்பந்தப்பட்ட நிதி உதவியும் கிடைக்கும் என்று தான் எதிர்பார்க்கிறார்கள். அதையும் தவிர அமித்ஷா அவர்கள், மத்திய உள்துறை அமைச்சர், கண்டிப்பாக மு.க. ஸ்டாலினிடம் தொலைபேசி மூலமாக பேசி மேலும் ஒரு 500 கோடி தருவதாக இருக்கிறார்கள் என்ற ஒரு சூசக தகவல்களை ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஓவரால் பார்த்தீங்கன்னா இது அரசியல் கலந்த விஷயம். பிரதமர் நரேந்திர மோடி மு.க. ஸ்டாலின் அப்பாயின்மெண்ட் கேட்டதுனால கொடுத்தார். ஆனால் மு.க. ஸ்டாலின் தமிழகத்தில் இருந்து அந்த இயற்கை சீற்றத்தை ஒருங்கிணைத்திருக்க வேண்டும் என்று தான் கருத்து பலருக்கு நிலவுகிறது. இந்தி கூட்டணியுடைய கூட்டத்தை புறக்கணித்திருக்க வேண்டும். தமிழகத்தில் இருக்கக்கூடிய லட்சோப மக்கள் அவதிப்படுகிறார்கள். தண்ணீர் இல்லாமல், குடிநீர் இல்லாமல், கழுவுவதற்கு வாய்க்கால் இல்லாமல் ரொம்ப இன்னல்கள். பெட்ரோல் இல்லை, மின்சாரம் இல்லை, தொலைபேசி இல்லை, டவரை உடைச்சிட்டாங்க.
இது சென்னையில் இருந்த ஒரு சீற்றம் வட மாநிலங்கள் தென் மாநிலங்களுக்கும் பரவிவிட்டது. ஆக இயற்கை சீற்றத்தை நேரடியாக இருந்து கவனிக்காமல் டெல்லி வந்தது தவறு என்று சில எதிர்க்கட்சிக்காரர் கூறுவது கூட சரி என்று தான் நான் நினைக்கிறேன். எது இருப்பினும் அவர் இண்டி கூட்டணியில் இருக்கிறாரா, முதலமைச்சர் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி இருப்பாரா என்றெல்லாம் தெரியவில்லை. டி.ஆர். பாலு அவர்கள் தான் இந்த டயத்தை வாங்கி கொடுத்தார். டி.ஆர். பாலு மிக நெருக்கமாக பாஜகவுடன் இருப்பது என்ன என்று புரியவில்லை. பலருக்கு இது புதிதாகவும் இருக்கிறது. சார், இப்ப நீங்க சொன்னதை வச்சு பார்க்கும்போது தான் சார், இப்ப தமிழகத்துல தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி போன்ற மாவட்டங்கள் மிகப்பெரிய அளவுல பாதிப்புகளை தற்போதைய நிமிடம் வரைக்கும் சந்திச்சுக்கிட்டு இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தமிழக முதலமைச்சர் அவர்கள் டெல்லி வர்றாங்க, பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்திக்கிறாங்க அப்படின்னா, இதன் பின்னணியில இந்த வெள்ள பாதிப்பு தாண்டி அரசியல் ரீதியாக ஏதாவது பேசுவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக தனியான முறையில் 15 நிமிடம் தனியாக பேச இருக்கிறார்கள். அதில் 3 முக்கிய குறிப்புகள் வரக்கூடும். ஒன்று, தன்னுடைய என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டை பற்றி இருக்கும். இரண்டாவது, 21ஆம் தேதி வியாழக்கிழமை காலை பொன்முடி அவர்கள் மந்திரியாக நீடிப்பாரா என்று கூட சந்தேகம். இன்றுதான் தீர்ப்பு வந்துவிட்டது, விடுதலை ரத்தாகிவிட்டது. ஆக மு.க. ஸ்டாலினுடைய மந்திரி சபையை ஆட்டம் காண்டி வருகிறது. மு.க. ஸ்டாலின் ஈடியை பற்றி பேசுவார், ஆளுநரை பற்றி பேசுவார், அதிக பணத்தை கேட்பார். எது இருப்பினும் சோனியா காந்தி அம்மையாருடன் மாலை பேசியதனுடைய சாராம்சத்தையும் எடுத்து சொல்லாவிட்டாலும் நரேந்திர மோடி அவர்கள் மு.க. ஸ்டாலினுடைய நாடி துடிப்பை பிடித்து பார்த்து விடுவார். மு.க. ஸ்டாலின் என்பது பல தலைவர்கள் ஒருவராக இருப்பதனால் அகில உலக தலைவர்களை எல்லாம் நாடி பிடித்து பார்த்த நரேந்திர மோடிக்கு மு.க. ஸ்டாலின் கண்டிப்பாக எப்படி சொல்வது என்று புரியவில்லை எனக்கு. மு.க. ஸ்டாலினுக்கு ஒரு பிடி பிடிச்சுவாருங்க, ஒரு பிழிஞ்சு எடுத்துருவார், நல்லா எடுத்துருவார், அவர் புரிஞ்சிருவார். ஆனால் சென்னை செல்வதற்குள்ளாகவே என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கண்டிப்பாக அடுத்த வாரத்தில் இருந்து தங்களுடைய பணிகளை ஆரம்பித்து விடுவார்கள். சென்னையில் இப்பொழுது இயற்கை சீற்றம் குறைந்து விட்டது. வட மாநிலம் தென் மாநிலங்களில் மாவட்டங்கள் எல்லாம் இருப்பதனால் ஒரு நாட்கள் வெயிட் பண்ணி பார்ப்பாங்க. என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுடைய சீற்றம் இயற்கை சீற்றத்தை விட அதிகமாக இருந்தாலும் ஆச்சரியப்படுவதில்லை என்பதுதான் ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு ஒரு செய்தியாக நான் சொல்லுகிறேன். எது இருப்பினும் நரேந்திர மோடியை சந்தித்த பிறகு மு.க. ஸ்டாலின் தன்னுடைய குறைபாட்டை சொல்லுவார். ஓவராக பார்த்தால் நரேந்திர மோடி உதவி செய்தாலும் அதிகமான பணம் கொடுத்தாலும் எப்படி உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக வரக்கூடிய நிலைமைக்கு இருக்கக்கூடிய அந்த மூத்த அமைச்சர் துரைமுருகனை விட அவர் மூத்த அமைச்சராக கருதுகிறார்கள் பலர். அவருடைய கூற்று என்பது மிக தவறான கூற்று. பொதுமக்கள் பணம் அவங்க என்ன வாரியா கொடுக்கறாங்க, நரேந்திர மோடி எங்க பணத்தை தானே தராங்க என்று ஒரு அலட்சியமாக பேசுவது சனாதன தர்மத்தை இழிவுபடுத்தியது போன்று பிரதமரையும் இழிவுபடுத்தி இருக்கிறார். ஆக உதயநிதி ஸ்டாலினை கட்டுப்படுத்தினால் மு.க. ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவிப்பார்கள் பல பாஜகவினர். காரணம், உதயநிதி ஸ்டாலினால தான் காங்கிரஸ் வட மாநிலத்தை தோல்வியுற்றது. மீண்டும் பாஜக வட மாநிலத்தை ஜெயிக்க வேண்டும் என்றால் அந்த ஜெயிப்பது என்பது கண்டிப்பாக வெயிட் அண்ட் வாட்ச். ஒரு விதத்திற்கு அது சாதகமாக முடியாது, பாதகமாகத்தான் முடியும். சார், இப்போ மு.க. ஸ்டாலின் அவர்கள் PM அவர்களை சந்திக்க இருக்கிறார். அதற்கு முந்தைய நிலையில ஒரு சில பாஜக தலைவர்களை ரகசியமாக ஒரு சந்திப்பார் அப்படிங்கிற செய்திகள் ஊடக வாயிலாக வெளியாகிட்டு இருக்கேன் சார். அது டி.ஆர். பாலு செய்யக்கூடிய சூழ்ச்சி. டி.ஆர். பாலு அவர்கள் தன்னுடைய பொது நலனை பாதுகாப்பதற்காக பாஜகவுடன் நெருக்கமாக இருக்கிறார் என்று சில திராவிட முன்னேற்ற கழக எம்பிக்களை கூறுகிறார்கள். காரணம், எல்லாருமே ரெய்டு வருதுங்க நம்ம சிவா. ஆனா டி.ஆர். பாலு வேற ரெய்டு கிடையாது. ஜெகத் ரக்ஷகன், நேரு, பொன்முடி, செந்தில் பாலாஜி, அனிதா ராதாகிருஷ்ணன், எத்தனையோ பேர் இருக்கு. அந்த கதிர்வேல் ஆனந்த் எல்லாம் 13 எம்பிக்கள் புகார் செய்கிறார்கள். எங்களெல்லாம் மாட்டி விட்டாரு, ஆனா அவர் ஜாலியா இருக்காரு. கிங் கெமிக்கல்ஸ் என்ற ஒரு நிறுவனம், டி.ஆர். பாலுனுடைய மகன் ராஜா அவர்கள் மந்திரி ஆகிவிட்டார். இதெல்லாம் ஒரு வைத்தெரிச்சல் இருக்கிறது என்று தான் பல திமுக எம்பிக்கள் ஓப்பனாவே சொல்லுகிறார்கள் சிவா. ஒட்டு மொத்தமாக பார்த்தால் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடைய டெல்லி விஜயம் அரசியல் வாய்ந்ததாக இருந்தாலும், பிரதமரை சந்தித்தாக இருந்தாலும், அவர் தமிழகத்திலே இருந்திருக்க வேண்டும் என்று தாங்கள் கூறியதும் நான் கூறியதும் ஒற்று போனாலும் ஒரே ஒரு வரியில் முதலமைச்சருடைய
டெல்லி பயணத்தை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் வெற்றி இல்லை. நான் தோல்வி என்று சொல்லவில்லை, வெற்றி இல்லை. காரணம் என்ன என்று கேட்டால், அவர் பாஜகவுடன் இருக்கிறாரா, காங்கிரசுடன் இருக்கிறாரா என்ற குழப்பம் அவர் மனதில் இருக்கிறது. அதையும் தவிர அவருடைய திமுக எம்பிக்கள் சென்ற முறை நாம் பேசியது மாதிரி மற்றும் பேரிடலை, சைக்ளோன் மற்றும் புயல் போன்ற மழைக்கெல்லாம் அவர் கையாண்ட முறை பொதுமக்களிடையே ஒரு அதிருப்தியை தெரிவித்து விட்டது. அதற்கு 10க்கு எவ்வளவு மார்க் என்று கேட்டால் 10க்கு 4க்கு மேல வரலைங்க. நிறைய பேர் இன்டர்வியூ பண்ணிட்டாங்க. டைம்ஸ் நவ் என்று ஆங்கில தொலைக்காட்சி 7400 பேரிடம் தொலைபேசியில் பேசினார்கள் நேற்று முன்தினம். 4% தான் கொடுத்திருக்காங்க. 10க்கு 4 மார்க் தான் கொடுத்திருக்காங்க. சோ ஆக மொத்தம் நரேந்திர மோடியிடம் பேசினாலும் சோனியா காந்தியிடம் பேசினாலும் தமிழகத்திலேயே அவர் இருந்திருக்க வேண்டும் என்ற கூற்று பலரால் பாராட்டப்படுகிறது என்றுதான் முக்கியத்துவம். சிவா சார், கடைசியா ஒரு கேள்வி சார். இப்போ மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி அவர்கள் டின்னர் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, 19ஆம் தேதி மாலை 3 மணி அளவில் அசோகா ஹோட்டலில், டெல்லியில் இருக்கக்கூடிய அசோகா ஹோட்டலில் அனைத்து தலைவர்களும் வந்து பேச இருக்கிறார்கள். 1-to-1 ஒரு போட்டோ ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும், புகைப்படம் எடுத்துக்கொள்ள முடியும். ஆனால் மு.க. ஸ்டாலினுக்கு தவிர அனைத்து இந்தி கூட்டணி தலைவர்களுக்கு சோனியா காந்தி விருந்து தர இருக்கிறார். ஆனா என்ன பேச போறாங்க? அந்த கூட்டம் முடிந்த பிறகு கலைந்து விடுவார்கள், ஒவ்வொருத்தரும் வெளில போயிடுவாங்க. இன்னைக்கு பாருங்க, பிரைம் மினிஸ்டரும் வேணும்னுட்டு நாளைக்கு மம்தா பானர்ஜியோட பேசுறாங்க, இன்னைக்கு ஸ்டாலினோட பேசுறாரு, இன்னைக்கு சித்தராமையோட பேசுறாரு, இன்னைக்கு பகவத்சிங் மானோட பேசுறாரு. அங்க நடக்கிறது கொஞ்சம் என்ன தெரிஞ்சுக்கணும்னு பார்ப்பாரு, விட மாட்டாரு. மு.க. ஸ்டாலின் கூட விஷயத்தை கறந்துருவார் நரேந்திர மோடி. அப்படித்தான் தெரிகிறதே தவிர மு.க. ஸ்டாலினுடைய டெல்லி விஜயம் எதிர்பார்த்ததை விட மோசமாகத்தான் இருக்கிறது என்று சில பார்வையாளர்கள் சொல்லுகிறார்கள். அதில் அவர் ஒரு பிழை செய்து விட்டார் என்று கூட சொல்லுகிறார்கள். அவர் தமிழகத்திலே இருந்திருக்க வேண்டுமே தவிர டெல்லியில் வந்து இந்தி கூட்டணியோ பிரதமரை நாளை கூட சந்திச்சுக்கலாமே. இன்னைக்கு என்ன சந்தித்த மழை நின்று போட போதாங்க? உதயநிதி ஸ்டாலின் பேசுறாரு, மத்திய அரசாங்கத்தின் பணம் தேவையில்லை, இவங்களே பணம் சொல்லுங்களா பார்ப்போம். ஆக உதயநிதி ஸ்டாலின் பேச்சுக்கு துரைமுருகன் சொன்னது மாதிரி நாவடக்கம் தேவை. அதுதாங்க இன்னைக்கு நடக்கக்கூடிய செய்தி. சிவா, இப்போ தமிழகத்துல கஜானா காலியாகி விட்டது, வேற வழி கிடையாது, மோடி அவர்களிடம் சரண்டர் ஆனா தான் தமிழக மக்களை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற நிலைக்கு ஸ்டாலின் அவர்கள் வந்து விட்டாரா? தமிழ்நாட்டில் பைனான்சியல் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ண வேண்டிய நிலைமை இருக்கிறது. அவசர கால நிலை, இந்த பொருளாதார அவசர கால நிலை தமிழகத்தில் வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. காரணம் அக்கட டப்பு லேது அண்ணா. ஓகே சார், பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய ரியல் அண்ட் வாய்ஸ் நேயர்களுடன் உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு ரொம்ப நன்றி சார். நமஸ்கார்.